மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலை வேளை கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த கிழமை பார்த்த அதே வசனத்தின் தொடர்ச்சியாக இந்த கிழமையும் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 138 அதிகாரம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நாம் கடந்த கிழமை பார்க்கும் பொழுது பார்த்தோம், ஆண்டவர் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்த வேண்டும் என்கிறதை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்ப்போமானால் உமது கையை நீட்டுவீர். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கையின் வல்லமை அப்படின்னு போட்டிருக்கேன். தேவனுடைய கையினுடைய வல்லமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் அப்படின்றார். துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் என்றால் அவன் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ அவனுக்கு என்ன வந்திருக்குன்னா துன்பம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பம் வருகிறது சகஜம், பிரச்சனைகள் வருகிறது சகஜம், வியாதிகள் வருகிறது சகஜம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு வருகிறது போல எல்லாம் வருகிறது சகஜம். ஆனால் இன்று கேட்கிற அநேக தேவ செய்திகளிலே நாம் பார்க்க போனால், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு தோல்வி வராது, பிரச்சனைகள் வராது, பொருளாதார நெருக்கடி வராது, அப்படின்னு வியாதி வராது, இப்படி பிரசங்கங்கள் அநேகமாக இருக்கிறது. எனவே தான் ஜனங்கள் விரும்பி அதை கேட்கிறவர்களாகவும் இசைந்து நடக்கிறவர்களாக இருக்கு. ஆனால் வேதம் அதற்கு முரண்பட்ட ஒரு கருத்தை தான் சொல்லுகிறது நான் நினைக்கிறேன். வேதத்தை தான் ஒரு கிறிஸ்தவன் மையமாக வைத்து தன் வாழ்க்கையை அமைக்க வேண்டும், அல்லாமல் யாரோ ஒருவருடைய கதையை கேட்டு அமைக்கிறது அல்ல கிறிஸ்தவம். நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும் எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான், பழுது பார்த்தான் இல்லையா? அவன் ஜெபம் பண்ணும் போதே ஜெபம் பண்றேன் அப்படின்னா, ஆண்டவரே என்னை கொஞ்சம் நினைங்க, நான் செய்தது எல்லாத்தையும் நினைங்க, உத்தமமாய் நடக்கிறான். ஆனால் அந்த எசேக்கியா கூட எப்படியாம் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான் என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. நீங்க பார்ப்பீங்கன்னாக்கும் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 16 கடிதங்களை எழுதினவன் அப்போஸ்தலனாகிய பவுல், சபைகளை நிறுவினவன் அப்போஸ்தலனாகிய பவுல், முன்மாதிரியான ஒரு ஜீவியம் ஜீவித்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல், எந்த மேன்மையாயிருந்தாலும் அதை எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கினவன் அப்போஸ்தலனாகிய பவுல், கமாலியனுடைய பாதத்திலிருந்து வேதத்தை படித்து முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி நடந்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படியா இருந்தா தேவ பிள்ளையே, நமக்கு சாதாரணமாக என்னன்னா துன்பங்கள் வரும். எனவே தான் கடந்த கிழமை கூட நான் சொல்லும்போது சொன்னேன், நீதிமானுக்காகத்தான் துன்பங்கள் இருக்கிறது, நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் அநேகமாக இருக்கும். எனவே நாம் என்ன நினைக்கிறோம், சில நேரங்களில் சில பிரசங்கங்களை கேட்டு நினைக்கிறோம், அப்படியா இருந்தா நமக்கு வந்தது என்ன அப்படின்னு. நம்ம சில அதுக்கு ஒவ்வொரு காரியம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் துன்பங்கள் இயற்கை, துன்பங்கள் வரும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மலையை வருஷிக்க பண்ணுகிறார், காற்றடிக்கிறது, சூரியனுடைய ஒளி இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் எல்லா காரியம். ஆனால் அந்த துன்பங்கள் ஒருவேளை நம்மை மேற்கொள்ள விட மாட்டார் ஆண்டவர். அந்த துன்பங்களை ஒருபோதும் அனுமதித்தாலும் கூட அதை மேற்கொள்ள விட மாட்டார். நீங்கள் பார்ப்பீங்க, நான் சொன்னேன், இப்போ எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தவன் தான் எலிசா இல்லையா? இவன் எப்படின்னு சொன்ன, இரட்டிப்பான வரங்களை பெற்றவன். எலியா ஒன்று செஞ்சே அவன் 2 செய்யக்கூடிய வல்லமை, தேவ வல்லமையினால் நிறைக்கப்பட்டவன். எத்தனையோ அற்புதங்களை செய்தான், அதிசயங்களை, யாருக்குமே பயப்படாத மனுஷங்க இவங்க எல்லாம். ஆனால் இந்த எலிசா கூட எப்படியா, நீங்கள் 2 ராஜாக்குடைய புத்தகத்தில் 13 அதிகாரம் 14 வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும், மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டான். மரணத்துக்கு ஏதுவான. அப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, ஏதோ பிசாசினால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே பாடிக்கிட்டு ஆண்டவர் எங்கே போனார், எங்களுக்கு ஏன் இப்படி வந்தது? இல்லை, எல்லாருக்கும் வந்தது, எங்களுக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் அவைகளை மேற்கொள்ள விட மாட்டார் என்பது மட்டும்தான் என்னுடைய நம்பிக்கை.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப துன்பம் யாரால வரும்? ஏன்னா அவன் சொல்றான், துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். எங்க? என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாகத்தான் உம்முடைய கையை நீட்டுவீர் அப்படின்றான். அப்ப யாரால இதெல்லாம் வருதுன்னா சத்துருக்களால தான் வருது அப்படின்றது தானே அதனுடைய அர்த்தம். அப்படியா இருந்தா சத்துருக்கள் யார் அப்படின்னா, சத்துரு எங்கேயோ இருந்து இறங்கி வந்து நம்மகிட்ட ஒன்றும் காட்டுறதில்ல. வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, சத்துரு யாருன்னு தெரியுமா சொன்னாரு? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னாரு. யாரு? வேற எங்கேயும் போதப்பா, ஓம் வீட்டார் தான் உனக்கு சத்துரு அப்படின்னு. இன்னைக்கு தகப்பன், தாய், பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. மனைவி, கணவன், எந்த யார் மூலமாக எந்த காரியம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் சொந்த வீட்டுக்காரர்கள், சொந்த உறவுகளாலே தான் அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள், அநேகர் துக்கப்படுத்தப்படுகிறார்கள். காரணம் ஒன்று என்னன்னா பொறாமை. பொறாமை என்கிற ஒன்று என்ன செய்யுதுன்னா ஆட்டி படைக்கிற பிசாசாக இருக்கிறது. ஏன் இப்போ சாதாரண உங்களுக்கு இருக்கா பாஸ்டர்? எனக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்குது, சொந்தக்காரன் மூலமா ஏகப்பட்ட காரியம் இருக்கு. நான் பைபிளாக சொல்றேன். ஏன் நல்லா இருக்கக்கூடாது? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அது எங்களுக்கு பிடிக்காது. இதுதான் அவன் பிரச்சனையே. இன்னைக்கு உங்க மேல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்க நல்லா இருக்கிறதா பிரச்சனை. ஏன்னா பிசாசுடைய பிரச்சனையா தான். பார்வோன்ட்ட போய் எப்படி பார்வோன்னு சொன்னா, இவர்கள் பலத்திருக்கிறார், இவர்களுக்கு விரோதமாக ஒரு உபாயம் பண்ணணும். யோபு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீர் அவனை வேலி அடைச்சு நீர் ஆசீர்வதிச்சு. அதனால எனவே பிசாசு நீங்க நல்லா இருந்தா உங்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுறது வேற யாரும் எங்கேயோ அமெரிக்காவில் உள்ளவனை எழுப்பி விட மாட்டான். உங்க வீட்டில் உள்ள ஆளை தான் எழுப்பி விடுவான். உங்க சகோதரனை எழுப்பி விடுவான், உங்க சகோதரி எழுப்பி விடுவான், உங்க சிநேகிதனை எழுப்பி விடுவான், அதேவேளை இன ஜனங்களை எழுப்பிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனாலும் தேவன் அவைகளுக்கு மத்தியிலே தம்முடைய கரத்தை நீட்டுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா சத்ருவால என்ன நடக்கும்னு சொன்னா நமக்கு அநேக காரியங்கள் நடக்கும். ஆனா இன்றைக்கு சொல்லுவாங்க, ஐயோ சத்ரு எப்படிங்க உங்ககிட்ட வர முடியும்? இயேசுவின் ரத்தத்தினால தான் நீங்க மூடப்பட்டிருக்கீங்களே, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்க, அவன் வரவே மாட்டான், உங்களை விட்டு ஓடியே போயிடுவான் அப்படின்வாங்க. பவுல் சொல்றாரு, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு தானே சொல்றாரு. அப்ப அவன் என்ன வருவான்னு தானே சொல்றாரு. அப்ப இவன் எப்படி வருவான், எந்த விதத்துல வருவான் அப்படின்னு வேதத்துல நாம் பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்க பார்க்கிறோம், இதோ உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாக கூடுவாங்க சகோதரர்கள், சகோதரிகள், உறவுகள், நண்பர்கள் கூட்டம் கூடி உனக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். உன்னை எப்போ தள்ளலாம், எப்போ உன்னை மிதிக்கலாம், எப்போ மேலே ஏறி இருந்துட்டு அங்கே கூக்குரல் இடலாம், இதெல்லாம் கூட்டம் கூடி செய்யலாம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, இந்த கூட்டத்தை மட்டும் நான் ஏற்படுத்தலை. அப்போ அதை ஏற்படுத்துறது பிசாசு, அதை ஏற்படுத்துறது யாரு? சத்துரு. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படியா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம், உனக்கு விரோதமா எதுவுமே ஆகாது அப்படின்னு. ஆண்டவர் தானே தெளிவா சொல்றாரு, உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். உன் பிள்ளைக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், சபைக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், உன் தகப்பனுக்கு விரோதமாக, தாய்க்கு விரோதமாக பிசாசு பலவிதமான ஆயுதங்களை உருவாக்குவான். அந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, முதலாவது அது ஏன் உருவாக்குதுன்னு அப்படின்னா, நான் சொன்னது போல எரிச்சலும் பொறாமை. மனுஷங்கிட்ட எரிச்சலும் பொறாமையும் தான் ஆதியிலிருந்து தொடர்ந்து வருகிற ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா காயினும் ஆபேலும் ஒன்னாதான் போறான், ஒன்னாதான் பலி கொடுக்க போறான். 2 பேரும் ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரே தகப்பன், நல்ல ஐக்கியமாக வளர்ந்திருப்பாங்க. ஆனா 2 பேர் இப்ப போயிட்டு வரும் பொழுது அவன் என்னது, முதல்ல என்ன நடந்ததான்? பொறாமை. ஏன் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல? 2வது காய் ஆண்டவர் கேட்கிற, உனக்கு ஏப்பா இந்த எரிச்சல் கேட்கிறாரு இல்லையா? பொறாமை வந்தோன்னு என்ன வந்துச்சு? எரிச்சல் வந்துருச்சு. எரிச்சல் வந்தோன்னு என்ன நடந்தது? கொலை நடந்தது. இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியம் என்னன்னு சொன்னா பொறாமையும் எரிச்சலும் தான்.
அப்ப இதை யார் உண்டாக்குறா, எப்படி இது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கொஞ்சம் முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, இந்த கூட்டம் என்னால கூடுறது இல்லை அப்படின்னாரு. இப்ப எப்படி உருவாகுனா, நீங்க 54 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. இதோ கரிநெருப்பை ஊதி, நல்ல கவனிங்க, இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான்ப்பா சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். அவன் என்னது உனக்கு விரோதமா ஆயுதம் உண்டாக்குறானே, அவன் எங்கே இருந்து தொப்புன்னு விழல, அவனு என்னால சிருஷ்டிக்கப்பட்ட ஒருத்தன் தான். அவன் என்ன செய்வான், நிக்கிரகமாக்குற வேலையை தான் செய்வான். நல்லா இருக்கிற குடும்பத்தை என்ன செய்வான், பிரிப்பான், சகோதரர்களை பிரிப்பான், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையை கொண்டு வருவான். சும்மா இருந்த அழகாக இருந்த குடும்பம் பிரச்சனையாகும். யாரு அவன்? ஆயுதம். அந்த ஆயுதம் எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். அந்த ஆயுதம் எந்த ஆயுதம்? இதை கொஞ்சம் சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. சங்கீதம் 64 3-4 வாசிங்க. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு முதலாவது தங்கள் நாவை என்ன செய்யறாங்க, பட்டயத்தை போல கூர்மையாக்குறாங்க. பட்டயத்தை போல. அப்ப நாவு எப்படிப்பட்டதாம்? பட்டயம். நாவினால தானே இப்ப ரொம்ப காரியமே நடக்கிறது. நாவினால தானே ரொம்ப காரியம். அவங்க இவங்க கேட்டிருக்கிறீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனால் இதுதான் இயற்கை, இதுதான் உலகம். அப்ப நாவை என்ன செய்யறாங்க, போலீஸ் பண்றாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே போலீஸ் பண்ணுவாங்க. எவன் மேல, எவன் மேல, அவன் மேல, இவன் மேல. அப்ப யார் மேல செய்யறாங்க? 64 வாசிங்க. மறைவான 64:4. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். என்ன செய்யறாங்களா? நாங்க சொல்லல, ஆண்டவர் அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்குள்ள இருந்து இந்த வார்த்தை வருது. எப்படி? மறைவுகளில் உத்தமன் மேல் எரியும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நான் ஏற்றுகிறார்கள். முதல்ல பார்த்தீங்க பட்டேன்னு, இப்போ அம்பு வேகமாக போகும், இங்கிட்டு குத்தி அங்கிட்டு வருமா. அது என்ன செய்யறாங்களா, பயமில்லாமல் சடிதியிலே அவன் மேலே எய்கிறாங்க. எதிர்பார்த்திராத நேரத்தில் அவன் மேலே எய்கிறாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நான் ஒன்று சொல்றேன், ஒரு செய்தி கொண்டு வரும் பொழுது கர்த்தர் சும்மா கொடுக்கறது இல்லை. நான் தெளிவாக சொல்றேன், தேவ சமூகத்திலேருந்து நான் பேசுறேன். ஏன்னா நேற்று நான் வேலை முடிஞ்சு வந்த உடனே என்னால் ஏழல. நான் 4 மணிக்கு வந்துட்டு திருப்பி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பி நாங்கள் டின்னர் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஜோபிச்சு நான் சொன்னேன், நான் போய் செய்தி ஆயத்தப்படும் போய் உட்காடுறேன், அள்ளி வீசுது. ஏன்னா அவ்வளோ டயர்டு எனக்கு. அப்போ சரின்ட்டு இதில் வேற மெச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. மெச்சு நேற்று நம்ம சுவிஸ் மெச்சுன்னா அதை வேற பார்க்கணுன்னு ஆசை. ஆனாலும் போய் உட்காந்தா என்னால் ஏழல. அப்போ நான் நினச்சேன் பல்லெல்லாம் மின்கிட்டு தேவையில்லை, நான் படுப்பா அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏழல. நான் சொன்னேன் நான் போகிறேன் அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் பெட்டில் இருந்து சொபிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன். படுத்ததுக்கு பிறகு காலில் இருந்துச்சு தான் ஆண்டு. அப்போ இந்த கையை பற்றி பேசணும், எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் தொகுத்து தந்த வார்த்தையை தான் இன்றைக்கு கொண்டாரு. எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். ஏன்னா எங்கேயோ பார்த்துட்டு டக் 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 டக்னு எழுதிட்டு வரல. இது எழுதிட்டு வந்து உங்ககிட்ட பேசல. நான் உட்கார்ந்த போது கர்த்தர் எனக்குள்ள இருந்து எந்த வார்த்தை யாருக்கு தேவைன்னு எனக்கு தெரியாது, கொடுக்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப என்னது? மறைவுகளிலே உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகள். கசப்பை நீங்க குடிக்க முடியுமோ? வெறுத்துருவீங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகள், நீங்க ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள், இது ஏன் இப்படி பேசுறாங்கன்னு கேட்க முடியாத வார்த்தைகள். அந்த வார்த்தைகளினால நீங்க கலங்கி போகலாம். அதை நானேற்று உங்கள் மேல் எய்யலாம் பயமின்றி. அதை யார் செய்வா? எப்படி நடக்கும் அப்படின்னா வேற யாரும் செய்ய மாட்டான். நான் ஆரம்பத்தை சொன்னது போல வீட்டார் தான் சத்துருன மாதிரி எங்கேயோ இருந்து வந்து அந்த காரியம் வராது. வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எப்படி என்று சொன்னால் வாசிக்கலாம். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம்.
சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். எங்க இருந்து யார் தூக்குனாவா? நான் நம்பினவன். அவன் யாரு? என் பிராண சிநேகிதன். என்னதான் நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டான், என்னை விட்டு எனக்கு தீங்கு செய்ய மாட்டான், என்னை விட்டு அவதூறு பேச மாட்டான், எனக்கு விரோதமாக மேலிடத்துல சொல்லி என் வேலையை காலி பண்ண உதவி செய்ய மாட்டான். அவன் என்னோட கூட தான் இருக்கிறான், என்னோட கூட தான் சாப்பிட்றான், என்னோட கூட தான் போகிறான். ஆனா அவன்தான் நான் எப்படி போய் சொல்றாரு? என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் என் மேல் தன் குதிங்காலை. யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஒன்னா ராத்திரியில உட்கார்ந்து அப்பம் புசித்தவன் சொல்லுகிறான், நான் யாரை முத்தம் செய்கிறேனோ அவனை பிடி என்று சொல்லுகிறான். தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக என்ன செய்கிறான்? நான் யாரை முத்தம் செய்கிறேனோ. யோசித்து பாருங்க. அப்பதான் அப்பம் புசிக்கிறான். ஓடி போறாங்க. திருப்பி உட்கார்ந்து அழுது என்ன பிரயோஜனம் இருக்கு? ஐயோ அந்த ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன். ஒண்ணு இல்ல, பிசாசு எடுத்து பயன்படுத்துகிறான். யாரை பயன்படுத்துகிறான்? பிராண சிநேகிதன், அப்பம் புசித்தவன், உன்னோடு கூட நடந்தவன், உன்னோடு கூட வேலைக்கு போனவன், உன்னோடு கூட வேலைத்தளத்தில் இருக்கிறவன், உன் கூட உல்லாசம் அங்கங்க போனவன், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னவன், வாக்குறுதி பண்ணினவன், இன்றைக்கு உனக்கு விரோதமாக காலை நீட்டிக் கொண்டிருக்கிறான். உனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நினைக்க வேணாம். யாரோ நீ நல்ல பழகி, நல்ல பேசி, நல்லா இருந்து, இவங்க தான் எனக்கு ஆத்ம சிநேகிதன்னு சொன்னவங்க இருக்காங்க தானே. நான் இந்த முந்தி ஒரு கதை சொல்லியிருக்கேன், சொல்கிறேன். 2 பேரும் ஓடி போனான் காட்டில். ஒரு கரடி விரட்டிகிட்டே வந்துச்சு. விரட்டிட்டு வந்தோடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. கடன்னு ஒருத்தன் மரத்து மேலே ஏறிட்டான். இந்த கரடி அப்படியே கிட்ட வந்து பார்த்துச்சு. இவன் செத்தவன் மாதிரி இருந்தான். அது பாட்டு போயிடுச்சு. இவன் எழும்புனான். கரடி போன பிறகு எழும்புனான். அவன் மரத்தை விட்டு இறங்கி வந்தான். டேய், அந்த கரடி உனக்கு என்னடா சொன்னிச்சு அப்படின்னு கேட்டான். இவனை மாதிரி ஆள் கூட சேராதுன்னு சொல்லிட்டு போச்சு. ஏன்னா உனக்கு ஆபத்து வரும் பொழுது தன்னை பாதுகாக்கிறவன் உன்னை பாதுகாக்க மாட்டான். இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஆனால் நமக்குன்னு ஒரு ஆத்ம பிராண சிநேகிதன் உண்டு, இயேசு ஒருவர். எந்த ஸ்நேகம் இல்லாட்டி போனால் அந்த ஸ்நேகம் இருந்தால் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டோம். ஆனால் நாம் அவர் நம்ப மாட்டோம். அவர் காட்டி கொடுத்துருவார், நமக்கு பயம். அவர் நம்ம விட்டுருவார்னு பயம். ஆனால் நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அவர் மேலே இருக்குமானால் நம்மளை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்போ என்னது? பிராண சிநேகிதன் குதிகால்ன்ட்டு தான். நீங்கள் பாருங்களேன், தாவீது என்ன செய்கிறான்? சில்லாக்கு மேலே படை எடுத்துகிட்டு போகிறான். படை எடுத்துகிட்டு அமலேக்கர் இவங்கெல்லாம் முறியடிச்சிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். கொள்ளையடிச்சிட்டு அவன் வர்றான். வந்தா என்ன நடக்குன்னா, 1 சாமுவேல் 30 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து பார்க்குறான். பார்த்தா என்னென்னா, பஞ்சாதிமாரை காணோம், பிள்ளைகளை காணோம், ஆடு மாடுகளை காணோம், ஒரு கோழி கூட காணோம். எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டானோ கொண்டு போயிட்டானோ. கொண்டு போன உடனே எல்லாரும் சேர்ந்து அழுகிறானோ. எல்லாரும் அழுகிறானோ. தாவீதும் அழுகிறான். அழுது இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 30:6 பார்த்தீங்கன்னா, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்து நிமித்தம் மனக்லேசத்து நிமித்தத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தடனை திடப்படுத்திக்கிட்டான். எல்லாரும் என்ன செஞ்சுருக்கான்னு ஒன்று கூடிட்டான். எத்தனை பேர் தெரியுமா? கிட்டத்தட்ட 400 பேர். யார்? 400 பேர் ஒன்றா கூடிட்டான். யார் தெரியுமா அந்த 400 பேரும்?
நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்கெல்லாம் யார்? அவனோடு கூட கூடிக்கிட்டாங்களாம். இப்போ இவங்களுக்கு யார் தலைவன்? தாவீது. இப்போ தாவீது இருக்கிறான், அவங்ககிட்ட ஒரு நல்ல பண்பு இருந்தது. எப்படி தெரியுமா? நீதி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால தான் தீர்க்கதரிசி சொன்னால், அந்த மனுஷன் நீதானோன்னு என்ன செஞ்சான்? மனத முதல்ல கதையை கேட்டோன்னு சொன்னால் அவன் கொல்லப்படணும், நீதி. ஆனால் தனக்குத்தான் அதுன்னு தெரியாது, நீதி. ஆனாலும் அவன் என்ன மனம் திரும்பினா. ஏன்னா நீதி உள்ள மனுஷன், நீதி உள்ள மனுஷன் எந்த காலத்திலுமே எந்த நீதியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டான். தான் பிழை செய்திருந்த போதும் கூட அந்த பிழையை சுட்டி காட்டும் பொழுது அவன் ஏற்றுக்கொண்ட காரணம் அவன் நீதி உள்ளவன். அவன் நீதியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 30ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். யுத்தத்துக்கு போகிறாங்க, போயிட்டு எல்லாம் திருப்பிட்டு வருவோன்னா பாதி பேர் சொல்லிட்டா நான் வரமாட்டேன்ட்டான். பாதி பேர் என்ன சொல்லிட்டா? நான் வரமாட்டேன். நீங்கள் அந்த முதல்ல பார்த்தீங்கன்னாக்கும் கூடி அவர்கள் தலைவனானால் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அப்படி தானே போட்டிருக்கு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இருக்கா? 400 பேர் இருந்தாங்க. இந்த 400 பேரோட போனால் பாதி பேர் வரமாட்டேன்ட்டான். சரி நீங்கள் இருங்க அப்படின்ட்டு இவங்க போயிட்டு எல்லாத்தையும் திருப்பிட்டு வர்றாங்க. திருப்பிட்டு வந்தோடனே நம்மால் உண்மையில் நல்ல ஆள் தானே, அவனும் நீதி உள்ளவன் தான். எப்படி சொல்கிறான்? இவங்கெல்லாம் நம்ம கூட வரல, இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் கொடுக்கக்கூடாது. இவங்கெல்லாம் நம்ம கூட வரல, ஒன்றும் கொடு. அவன் சொன்னதும் சரி தான், அப்படி தானே? நம்ம கூட ஒத்துழைக்காதவனுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? அவனை விரட்டி விட்டுருங்க. ஆனால் தாவீது சொன்னான், யுத்தத்துக்கு போனவருடைய பங்கு எதுவோ ரஸ்து கிளண்டையில் இருக்கிறவங்களுக்கு சரியாக கொடுக்கணும். எப்படி சொல்கிறான்? இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் அப்படின்னு போட்டு அங்கே ஒரு நல்ல வசனம் போட்டிருக்கு. எப்படின்னு தெரியுமா? சரியாக பங்கிடுங்க அப்படின்றா. சரியாக பங்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா தெரியும், பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரியாக பங்கிடுங்க. அவனு கூட இவனு கூட நான் போனதுனால வந்ததுனால இதே காரியத்தான் இயேசு குறித்து சொன்னார். நான் உன்னோடு கூட பேசவில்லையா? 2 பணத்தை சொன்னாரா இல்லையா? 10 மணிக்கு வரட்டும், 11 மணிக்கு வரட்டும், காலையில் வரட்டும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் உன் கூட பேசினா உனக்கு தர்றேன், அவனுக்கு பேசினா அவனுக்கு தர்றேன். அவங்ககிட்டே 2 பணம் பேசினா உன்கிட்ட 2 பணம். அது மாதிரி தாவீது சரியான நீதி உள்ளவனாக இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நீதி உள்ள மனுஷனோட கூட இருந்த இந்த 400 பேரும் துன்பம் என்று ஒன்று வந்தபோது அவனை உதறி தள்ளி அவன் மேல் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். இன்னைக்கு நீயும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாம் நம்பித்தான் இப்படி நடந்துட்டேன் அப்படின்னு நீ கவலைப்படாத. இந்த நேரத்தில் எப்படி எது போனாலும் சரி, அங்கே உன் கவனம் போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே உன்னை திடப்படுது. நல்லாவில நேர கர்த்தர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என் சிறுமையை பாரும் ஆண்டவரேன்னு சொல்லு. எனக்கு விரோதமாக அவங்க அதெல்லாம் நீ சொல்ல வேணாம். அவர் அதை பார்க்கலாட்டி போனால் அவர் உனக்கு என்னத்துக்கு தேவனாக இருப்பானே, உனக்கு தகப்பனாக இருப்பானே. நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிப்பேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், நீர் என் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வா. ராஜாதி ராஜன் யுத்தத்தில் வல்லவர் உனக்கா யுத்தம் பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நீ நம்பினவன், உன் உதவி பெற்றவன், இன்றைக்கு குடும்பத்துக்கு விரோதமாக பிராண சிநேகிதனாக இருந்தவன், இன்னைக்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அல்லது போன ஏதோ ஒரு காரியத்தில் வேலை செய்யறது, எல்லா இடத்திலும் உனக்கு குழப்பம் பண்ணி உன்னை சத்ருவாக இருந்து எல்லா காரியம் செய்யலாம். ஆனால் நீ இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, கர்த்தருடைய வல்லமையை மட்டும் நீ நாடு, கர்த்தருடைய கிருபையை மட்டும் நாடு. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்யணும் நாடு. அதுக்காக நீ என்ன செய்யணும்? கர்த்தாவே உம்மை எப்போதும் நான் துதித்துக் கொண்டிருப்பேன், உம்முடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஆண்டவரே, நீர் மகிமையின் ராஜா, நீர் மகிமையின் ராஜான்னு சொல்லிக்கிட்டே வா. கர்த்தர் என்ன செய்வார்னா, உனக்காக தம்முடைய வல்லமையின் கையை நீட்டுவார். அது நீட்டப்படும் பொழுது எப்படி இருக்குன்னா, வாசித்து பாருங்க. சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 64ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசி. முதல்ல 6 வாசிங்க. அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான 7ஆம் வசனமா? ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். ஆனால் இப்ப என்னது? முதல்ல நீங்க பாத்தீங்க, மறைவிலே இருந்து அம்பு அவன் எய்யும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அவன் மேல எய்கிறாரு. எப்படி எய்கிறாரு? தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார், சடுதியாய் அவர்கள் காயப்படுவார். அவன் எதிர்பாராம இருப்பான்.
யோசபாத்தை உட்கார வச்சு ராஜான்னு சொல்லிட்டு அவன் உள்ள போனாலும் அம்பு ஏறி போகும். வேதத்தில் இருக்கா இல்லையா? யோசபாத்தை நீதான் ராஜான்ட்டு வஸ்திரத்தை உடுத்தி உட்கார வச்சு தான் தப்பிக்கலான்னு ஓடி பார்த்தான். ஆனா எவனோ ஒருத்தர் தெரியாம அம்பை தானா. அது தேவனைகிற அம்பு, அது தேவனைகிற அம்பு. என்னது? சடுதியா எதிர்பாராத நேரத்திலே அம்பு எய்யப்பட்டது. அப்ப என்னதான்? அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அப்பதான் தெரியுது, ஐயோ நம்ம தேவையில்லாம பேசினாலதான் இன்னைக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம மேல வந்திருக்கு. அப்படிதானே வசனம்? சரியான பரிமாற்றமா? சரியா? சரி, தமிழ் டீச்சர் சொன்ன வேற யார்கிட்ட நான் போகணும்? அப்புறம் என்னது? அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார். ஐயோ இவ்வளவு நாள் இவங்க கூட தான். அப்பதான் ஓடுவான், அப்பதான் புத்தி வந்து ஓடுவான். இது தேவன் செய்தது என்று அறியும் போதுதான் அந்த காரியம் நடக்கும் என்றா, அந்த காரியங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிற கத்தரிப்பிலே உனக்கு விரோதமாக எய்யப்பட்ட அம்புகள் வந்து கொண்டிருந்தாலும் கத்தர் இன்றைக்கு என்ன செய்யறார் தெரியுமா? உன்னை பாதுகாக்கிறார். பாதுகாத்துட்டு இங்கிருந்து அம்பை எய்வாரு, இங்கிருந்து அம்பை எய்வாரு. காட்டில் நான் சொல்லியிருக்கேன் முந்தியம், ஒருத்தன் தான் பிள்ளைய கொண்டு போய் காட்டில் வச்சான். அந்த வீரத்தை அவனுக்கு வர வைக்கணும் அப்படின்னு அம்பை கொடுத்தான். அம்பை கொடுத்துட்டு ஏதாவது வந்தால் நீ என்ன செய்யணும்? உடனே அம்பை எடுத்து எய்யணும் அப்படின்னு. அப்போ இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் இவனை பார்த்துட்டு அப்படியே வருது. இவன் பக்கத்தில் பார்த்தா அப்பனை காணமே, எங்கே போனான்னு தெரியலையே. இந்த நேரம் பார்த்துட்டு தடுமாறுறான். இப்போ இவனுக்கு தெரியுது நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லி அம்பை எடுத்து நடுங்கிட்டு இருக்கிறான். சிங்கம் கீழே விடுது. என்னன்னு பார்த்தா அப்ப மறைவில் இருந்து சிங்கத்துக்கு அடித்தான். சிங்கம் விழுந்தது. கேட்டான், அப்பா எங்கே போனீங்க? நீ தைரியமாக இருக்கணும் தானே ஒன்று விட்டுட்டு போனேன். ஆனால் ஓ மேலே என் கண்ணை வச்சிருக்கிறேன், நான் அதை விழத்தலனேன். இன்னைக்கு ஓ மேலே கண்ணை வச்சிருக்கிறவர் உனக்காக பாஞ்சிக்கிட்டு வருது இல்லையா சிங்கம், டப்புன்னு விழும். என்னை பற்றியா மேலே போயிட்டு சொன்னாங்க? எஜமான்கிட்ட சொன்னாங்களா? சொல்லட்டும், தாராளமாக சொல்லட்டும். ஆனால் நாம் உண்மையாக தான் இருக்கணும். அந்த காரியத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன். வேலை செய்கிற இடத்துல மற்றவன் போய் சும்மா உட்காந்துருப்பான், நாம் சும்மா உட்காரக்கூடாது. மற்றவன் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான், நாம் பேசக்கூடாது. நம்ம வேலை முடிஞ்சா என் வேலை முடிந்து விட்டது. அங்கே கிடையாது. நான் அதை ஒரு நாள் எதிர்பார்க்க மாட்டேன், எதிர்பார்க்குறவனும் இல்லை. நேற்று கூட அவ்வளோ வேலையெல்லாம் நான் என்னை பெருமைப்படுத்த, நான் சொன்னேன் தனியாக தான் நான் செய்வேன். அவர் சொல்கிறேன், நான் என் வேலையை நான் செய்யணும், எனக்கு இருக்கிற வேலையை நான் செய்யணும். செஞ்சுட்டு மற்றவனுக்கு உதவி தேவையா போய் செய். ஜெல்மோனில் ஒரு தமிழ் படியம் ஒருத்தர் வேலை செஞ்சார். வேலை செய்யும்போது அவர் சொன்னார், அண்ணன் பாருங்கள் இவ்வளோலாம் இருக்குது, 80% நீங்கள் இப்போ பேசுங்க. நான் பூக்கர்ட்ட போய்ட்டு சொன்னேன், இப்படி இவனுக்கு 80% கொஞ்சம் அவன் ஃபேமிலிக்காரன், ஃப்ரைடே நீ ஒரு நேரம் வாங்க, பகல் சர்வீஸ் நேரம் வா, போடுற சலாத் தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான். போட்டுட்டு அப்படியே நிற்பானா, யாருக்கு ஒரு உதவி செய்ய மாட்டானா, இவனுக்கு வேணுமான்னு கேட்குறான். எனவே நாம் வேலை செய்கிற இடத்துல உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்த வேலையை ஒழுங்காக நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரோதமாக எத்தனை சக்திகள் எழும்பினாலும் தேவன் முறியடிப்பார். ஏன்னா உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் துணை நிற்பார். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? அவங்க கீழே விழுந்து ஓடிப்போவாங்க. அப்போ என்னென்னா, உனக்கு விரோதமாக ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ என்ன செய்வ? அப்போ குற்றப்படுத்துவ. அப்போ குற்றப்படுத்தி கர்த்தருடைய ஊழியக்கார சுதந்திரம் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. அது வியாதியாக இருக்கலாம், பண நெருக்கடியாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம்,
ஒவ்வொரு விதத்திலும் உனக்கு தடையை ஏற்படுத்தி இன்றைக்கு எல்லாமே அடைக்கப்பட்ட நிலையாக இருக்கலாம். நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அது வாய்க்காது, அது வாய்க்கவே வாய்க்காது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ கையை நீட்டுவார் ஆண்டவர். எதுக்கு கை? ஆண்டுடைய கை அநேக காரியங்களுக்காக நீட்டப்படும். நான் இப்போ சும்மா சொல்வேன்னு சொன்னால், ஆண்டுடைய கை நன்மைக்காகவும் தீமைக்காகவும் 2 விதமாக நீட்டப்படும். கை நீட்டுறது இருக்குது தானே, நன்மைக்காகவும் இருக்கும், தீமை. இப்போ உதாரணமாக நம்ம இயல்பான காரியங்களை பார்ப்போம்னா, ஒரு யாரையாவது பார்க்குறோம், பார்த்துட்டு நம்முடைய சொல் வழக்கில் நாம் பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாரையா பார்த்துட்டு கையை நீட்டி உன்னை கன்னத்தில் விட்டேன்னா என்ன செய்வேன்? திருந்துவன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டதில்லை, எங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி கையை நீட்டினாக்கும் அப்படின்னு. என்னது? தவறு செய்யும்போது குற்றத்துக்கேற்ற தண்டனைக்காக இது நடக்கும் என்கிறது தான். அப்படி தானே? கையை நீட்டி அப்போ அது என்னது? தண்டனையின் பிரதிபலிப்பு. அதே வேலை பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தரை அடையாளம் காட்டணும். இந்த அவர் தான் பார்த்தீங்களா, காட்டுங்களேன், கையை நீட்டி அடையாளப்படு. நம்ம யாருன்றதை கர்த்தர் அடையாளப்படுத்த வேண்டிய நேரத்தில் அடையாளப்படுத்துவார். நாம் யார், தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய நேரத்தில் அடையாளப்பட. அதே வேலை ஆண்டு தினம் செய்வார், அவருடைய கை அப்படியே நம்மளை அரவணைக்கிற ஒரு நேரம் வரும், கைகளினாலே அப்போ இந்த கையை குறித்து கொஞ்சம் பார்க்கறதுக்காக ஒரு வசனத்தை ஆதாரமாக உங்கள் மத்தியில் வைக்க முதலாவது விரும்புகிறேன். கர்த்தருடைய கை, இந்த கை குறுகி போன கை அல்ல. இந்த கை என்னது? குறுகி போன, அவருடைய வல்லமையின் கை குறுகி போன ஒன்றுமே செய்யலாது. எனவே அந்த கை குறுகி போனதை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. என்னது? ஆண்டு சொல்றாரு, என் கையினில குறுகி போலப்பா. இன்னைக்கு உன்னை விடுதலை செய்ய, உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகளுடைய காரியங்களுக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு என் கை குறுகி போகவில்லை. ஆண்டுடைய வார்த்தை தானே இது? ஆண்டுடைய வார்த்தை தானே? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க ஜீவியத்தில், உங்க முன்னேற்றத்தில், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தில், படிப்புகள்ல, வேலைகளிலே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு என் ஆண்டுடைய கரம் இன்றைக்கு குறுகி போகாத ஒரு கரமாக நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே இந்த மாலை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவேன். கை குறுகி போகல. உன் வியாதியை குணப்படுத்த முடியாத ஒரு கை இன்றைக்கு இல்லை, முடியுமான ஒரு கை தான் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. உன்னை உயர்த்துகிற கை, உன்னை ஆசீர்வதிக்கிற கை இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அந்த கையினதான் ரட்சிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் கை குறுகி போகவில்லை என்பதை நீ முதலாவது விசுவாசிக்கணும். ஆண்டவரை விசுவாசி. நான் அதான் நேத்து காலையில் நான் வேதத்தை வாசிச்ச போது ஒரு காரியத்தை எனக்கு பட்டுச்சு. எப்படி தெரியுமா? கலிலேயாவிலே இருந்த போது அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள் போட்டிருக்கு மாட்கல. கலிலேயாவில் இயேசுவுக்கு, அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசுவுக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்த ஸ்திரீகள்னு போட்டிருக்கோம். பாப்பா அது எனக்கு பாருங்க, மாட்கு எழுதும் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரமா 40ஆம் வசனம். சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாள். அவர் கலிலேயாவில் இருந்த போது என்ன செஞ்சாங்க? எப்படி? அவருக்கு பின் சென்று, ஆண்டவர் பின் தொடர்ந்து போயிட்டு ஊழியம் செஞ்சவங்க. அப்படின்னு என்னது? ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அப்படித்தானே அர்த்தம். ஆனா விசுவாசிக்காத ஒரு சந்ததி. விசுவாசம் இருந்தா எங்க போயிருக்காது? கல்லறைக்கு போயிருக்காது. இயேசுடைய வார்த்தை விசுவாசம் இருந்தா கல்லறைக்கு போயிருக்குமா? காலையில தூபத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குமா? ஏன்னா அவர் சொன்னார், உயிரோடு இருக்கும்போது நான் 3ஆம் நாளில் எழுந்திருப்பேன் என்பதை உங்களுக்கு சொன்னேன். என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பின்பற்றி என்ன பிரயோஜனம் இருக்கு?
ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர் விசுவாசிக்கலையே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ முதலாவது என் ஆண்டவர் என்னை ரட்சிப்பார், என் குடும்பத்தை ரட்சிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா முதலாவது விசுவாசிக்கணுமா இருந்தா முதலாவது என்ன செய்யணும்? நம்ம யாருன்னு நம்ம பிரதிபலிக்காம நாம சும்மா இருக்க பழகணும். அப்படியே அமைதியா இருக்க பழகணும். அப்படி இருப்போமானால் கர்த்தருடைய பலத்த வல்லமையை நாம் காண முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சத்திர சிகிச்சை நடக்கணும் இல்லையா? ஏதோ வெட்டிக்கிட்டே ஆபரேஷன் பண்ணணும். போன உடனே கொண்டு போய் அந்த கட்டில கொண்டு போய் அன்னைக்கு வச்சோன்னே டாக்டர் பார்ப்பார். பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சிருவாரு? ஒன்று அனுப்பிடுவார் உள்ள. என்ன அனுப்பிடுவாரு? மயக்க மருந்து அப்படியே அனுப்பிடுவார். அவர்கிட்ட சிரிச்சுட்டு தான் பேசிட்டு இருப்போம். எப்படி இருக்கீங்க, இலங்கையிலேருந்து வந்தீங்களா? எல்லாம் நல்லது தான். போயிடுச்சு. போனால் அந்த 3 மணி நேரம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. தெரியுமா? அவர் வெட்டிக்கிட்டு தச்சுக்கிச்சு எல்லாம் முடிச்சுட்டு, நான் சவுதியில் இருக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிலிப்பின் நேஸ் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன பேசுகிறான் எனக்கு தெரியாது, நான் என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்? நான் உயிரோடு இருக்கானா அவள் யோசிக்கிட்டே இருக்கா. மயக்க நிலை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன். இந்த நிலைமையில ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருக்கணும். கர்த்தரை விசுவாசிட்டியா? எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு பேசாம இரு. எல்லாம் இப்படி இப்படி அப்படி இப்படி அந்த கதை நமக்கு தேவையில்லை. நாம என்ன ஆண்டரை விட பெரிய ஆட்களா? ஆண்டரை விட ஞானம் உள்ளவங்களா? அவருக்குள் சகலமும் பரிபூர்ணமா இருக்கிறது என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. ஞானம், அறிவு, புத்தி என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அவருக்குள் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறது. இயேசு சொல்லும்போது சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சாலமோனுடைய ஞானத்தை குறித்து தென்தேசத்து ராஜஸ்திரி வியந்து போனாள். ஆனால் அவளுடைய வியந்து போவதற்கு ஒரு சாலமோன் இருந்தான். அந்த சாலமோனை விட பெரியவரை தான் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வைத்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப சும்மா இருக்க பழகணும். சும்மா இருந்தால்தான் கர்த்தருடைய வல்லமையையும் அந்த கரத்தின் காரியத்தை நாம் காண முடியும். நீங்க வேதத்துல பார்ப்பீங்கன்னா, யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எகிப்தின் ராஜா என் கை வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை விட மாட்டான். அடிமைப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி எல்லாம் செய்யறான். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களை விடுதலை பண்ணணும். நீங்க அவங்ககிட்ட போய் பேசி பார்த்தா அவனுக்கு சரி வராது. என் கையின் வல்லமையை நான் அவனுக்கு காட்டணும். அப்படித்தானே? என் கையின் வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். கர்த்தரை தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்ன நடக்குது? கையின் வல்லமை நடந்ததுக்கு பிறகு செங்கடல்லே மூழ்கடிக்கப்படுகிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டு பாடல் பாடுகிறார்கள். யாத்திரா 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அப்படியா இருந்தா இன்றைக்கு ஓ வாழ்க்கையில செய்கிற அற்புதத்தை பார்த்துட்டு மோசே போல நானும் நீயும் பாட போறோம். எப்படி சொல்றான்? யாத்திரா 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம், மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்து புறப்பட பண்ணினீர். மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ அதி சீக்கிரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள் வரும். அதுக்கு நீ சும்மா இருக்க பழகணும். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீ ஓ மூளையில கூட யோசிக்க கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை சிந்திக்க கூடாது. நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், என் பாட்டுக்கு போறேன். அப்படித்தான் ஆண்டு சொன்னார். வருத்தப்பட்டு பாருன்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன செய்யுங்க, வச்சுட்டு போங்கன்னு தானே சொன்னாரு. நான் போகும்போது நானே சுமந்துட்டு போறேன். அவர் பாவம், அவர் தான் சுமக்கிறேன்றாரு, இல்லை நான் சுமக்கிறேன். நம்ம மாதிரி தான். ஒரு அம்மா தலையில பாரத்தை வச்சுட்டு போறா. ஒருத்த பார்த்தான், ஐயோ இந்த வயசு போன காலத்துல இந்த அம்மா இப்படி போகுதே, அம்மா ஏறி மாட்டு வண்டியில் பின்னால் உட்காருமா அப்படின்னு உட்காந்தாச்சு. போய்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திரும்பி பார்க்குறான், தலையில் அப்படியே இருக்குது. ஏம்மா தலையில் வச்சிருக்க? நீ எனக்கு தானே தந்த, ஏன் தலையில் இருக்குமா தந்த? நீ சுமந்துட்டு போகிற பாரத்தை பார்த்துட்டு தானம்மா நான் உன்னை ஏற்றுனேன். உனக்கு ரட்சிப்பே கொடுத்தேன், அதனால தான் உன் பாரத்தை சுமக்கிறதுக்காக தான் நான் கொடுத்தேன். இன்னும் நீ ஏன் சுமக்கிற, நான் ஏன் சுமக்கணும்?
கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அந்த வசனம் கடைசியாக இருக்கும். திருப்பி நீ சுமக்காத, சுமந்து 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 பலவீனப்பட்டு போய் அந்த பலவீனமே சத்துருவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக விளங்காதபடிக்கு கர்த்தரை மேம்படுத்திட்டு போ, கர்த்தரை உயர்த்திக்கிட்டே போ. அப்போ நீ பாடலாம், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து உம்முடைய வல்லமையின் கரத்தினால. அடுத்த கர்த்தருடைய கரம் எப்படி தெரியுமா? அங்கேருந்து விடுதலை செய்கிற கரம் நம்மை பாதுகாக்கிற கரமாக இருக்குது. அந்த கை நம்மை அப்படியே பாதுகாக்கும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 28. கையை தான் பேசிட்டு இருக்கேன், ரைட்? வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என்னதான் விளையாட்டு போட்டாலும் ஆண்டவர் கையிலிருந்து உன்னையும் என்னையும் யாரும் பறிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஏக்காரத்தை கொண்டு போற. ஏன்னா அது பலத்த கைங்க. எகிப்திலிருந்து விடுதலை பண்ணிடுச்சு, அந்த கையிலேருந்து யாரும் நம்மளை விடுதலை அந்த பறிக்க முடியும்? அப்படியா இருந்தால் அந்த கை நம்ம அப்படியே அரவணைத்து பாதுகாக்கிற கரையமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் எங்கள் அப்பா மேலே சரியான உயிரை வச்சுருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும். பிறந்த நாள் எனக்கு ஞாபகம் கிடையாது. எங்கள் அப்பா பிறந்த நாள் எனக்கு உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியாது. அவர் மரித்த நாள் கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. இருந்துட்டு ஒருக்க அந்த எல்பத்தை பார்த்தா எனக்கு தெரியும் இன்னைக்குன்னு. ஆனால் இப்போ அதுக்கு பிறகு இப்போ கொஞ்ச நாள் பிறகு அக்டோபர் அப்படின்னு தெரியும், 17 அப்படின்னு சொல்கிறது தெரியும். மற்றபடி எனக்கு ஞாபகம் கிடையாது. அன்னைக்கு எங்கள் திருமணனாலே எங்களுக்கு ஞாபகம் கிடையாது. அந்த ஒரு சிஸ்டர் எங்களுக்கு ஃபோன் பண்ண பிறகு அடே இன்னைக்கு தான் நான் நமக்கு அப்படின்னு. அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் நம்ம மறந்துடுவோம். ஒரு ஆள் நிறைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்லாம் எப்படின்னா நம்பர் போட்டு வச்சுருக்காரு. நான் ஒரு பெரிய பாடலாசிரியர் தான் அவர். எப்படியா நம்பர் 1 நம்பர்னால் இந்த ஆள் 2ஆம் நம்பர்னா தான் அப்படி தான் தெரியுமா? நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம ஆண்டர் அப்படி இல்லை. எங்கே வரைஞ்சிருக்காராம்? கையில் வரைஞ்சி வச்சுருக்காரு. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, ஓ நம்ம மகனுக்கு இன்றைக்கி இந்த தேவை இருக்குது, இந்த காரியம் இருக்குது, இதை நான் செய்யணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 49:16 பார்த்தீங்கன்னா, இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. உன் தேவை, உன் பிரச்சனை, உன் வியாதி எல்லாம் என் முன்னுக்கு இருக்குது. இன்னைக்கு நீ போகிற இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கணும். அது ஏன் இந்த பார் கையில் எழுதி வச்சிருக்கிறேன். டைரியில் எழுதி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, கையிலேயே எழுதி வச்சிருக்காரு. ஆனால் டைரியில் ஒன்று எழுதி வைப்பார், அதை மறந்துட வேணாம். எது அது? யாராவது தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லுங்க. இல்லை இல்லை, தெரியாதா? மல்கியாவில் ஒரு வசனம் இருக்குது, கடைசியாக இருக்குது. பார்த்துருவோம். மல்கியான்னு ஒரு புத்தகம் இருக்கா? எடுங்க பார்ப்போம். இந்த 16ஆம் வசனம் வாசிங்க, 3ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? டைரி. அதை எழுதுவார் ஒவ்வொரு நாள் நைட்டில். சிலருக்கு பழக்கம் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாம் கிடையாது. நைட்டில் எழுதுவாங்க, இன்னைக்கு காலையிலேருந்து இதை செய்தால் அதை செய்தால் அது மாதிரி என் மகனுக்கு இது செஞ்சது, என் மகளுக்கு இது செஞ்சது, இப்படின்னு எல்லாம் எழுதி வச்சுருப்பார். அது வேற. அதில் எழுதுவதற்கு விட்டுறக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து. அப்போ எல்லாத்தையும் கவனிச்சு செய்வார். கேட்பார், பூமி மீது எங்கே சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது என் மீது என்ன செய்யுது? எப்பயும் அந்த செட்டிலைட்டு வேலை செய்யாட்டி போனாலும் அவர் கண்ணு வேலை செய்யும். வழங்குதா? அப்போ அப்படி இருக்கு. அப்போ என்னது? நம்மளை காலையிலே பார்க்குறாரு. பார்த்துட்டு என் பிள்ளைக்கு இது தேவை, இன்றைக்கி என் பிள்ளைக்கு நான் கட்டாயம் சோகம் கொடுக்கணும், என் பிள்ளைய உயர்த்தணும், என் பிள்ளையோட பரீட்சை இருக்குது, என் பிள்ளையுடைய வேலைக்கு போகிறான், என் பிள்ளை அந்த போகிற வழி வர்ற வழி எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காலையிலே பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்குது? அங்கேருந்து மேலேருந்து நியூஸ் அனுப்பிக்கிட்டே இருப்பார். தானியல் போட்ட உடனே அங்கேருந்து ஜெபம் வருதான், இடையில ஒருத்தன் மறிச்சிக்கிட்டு இருக்கானா, போய் வர விடாதபடிக்கு. ஆனால் கர்த்தர் அதையும் உடைச்சி அற்பம் செய்வார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, அப்போ என்னது, நம்மளை பாதுகாக்கிற கரம் அவர் கரத்தில் எழுதியிருக்காரு. அடுத்து என்ன தெரியுமா செய்யும், இது நம்மளை அப்படியே அரவணைக்குங்க. இந்த கை என்ன செய்யும், அரவணைக்கும். ஒரு குழந்தைய தகப்பன் தாய் அரவணைக்கிறது போல என் நேசர் தம்முடைய கரத்தில் என்னை அரவணைக்கிறவராக இருக்கிறார். நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டினுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவருடைய வலது கை என்னை அணைக்கும். இடது கை தலை கீழே, வலது கை அரவணைக்கும். வனாந்தரத்தில் போகும்போது எந்த தீமையும் அணுகாதபடி கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போவார். இந்த உலகம் ஒரு வனாந்தரம். இந்த வனாந்தரத்தில் போகும்போது இடது கையும் வலது கையும் என் ஆண்டவருடைய கரம் என்னை அப்படியே அணைக்குது. அதனால தான் இன்றைக்கி நாம் இங்கே இருக்கிறோம். நம்முடைய பயணங்கள், பிள்ளைகளுடைய பயணங்கள், வாகனங்கள், வேலை செய்கிற இடம், எல்லா இடத்திலும் எத்தனையோ விபத்துகள் நம்மை சந்திக்க இருந்தது. இந்த கரம் நம்ம அணைச்சிக்கிட்டது இல்லையா? சால்சாரம் அழகாக பாடுறது. இடது கைத்தலை கீழ் வலக்கரம் அணைக்கும், நேசமே இன்பமிதே, நேசத்தால் சோகமானேன். நாம் அப்படி சோகமாகறோமா? அந்த கையை அணைச்சேன்னா அணைக்காட்டி போனால் என்ன நமக்கு? எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்க மாதிரி நம்ம அணைக்கிறதுக்கு எவ்வளவோ கயிறாக இருக்குது. தெரியுமா? அது தெரிஞ்சா சரி. எல்லா நேசரும் ஒரு நாள் விட்டுட்டு ஓடிடுவான். ஆனால் நீ இரத்தத்திலே கிடந்த உன்னை, மிதிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாக இருந்த உன்னை, நிர்வாணமாக இருந்த உன்னை என் வஸ்திரத்தை கொடுத்து இரத்தத்தை கழுவி அல்லவா உன்னை நிறுத்தினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனம், அப்படியா இருந்தா அடுத்த பிசாசு என்ன செய்வான்னா, ஒரு காரியம் செய்வான், போராடுவான். என்னதான் நாம் ஆண்டுக்குள்ள அணைப்பில் இருந்தாலும் கூட போராடும். வேகமாக 2-3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30-31 வாசிங்க. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். எனது காற்று பலமாய் எதை சொன்னா, இயேசுவே நீரா, நானும் நடந்து வர்றேன். நல்ல விசுவாசம்தான். ஆனால் அமிழ்ந்து போகையில், அப்படின்னா அமிழ்ந்து போகிறான்னு தானே அர்த்தம். போகும்போது சத்தம் போடுறான், என்னை காப்பாத்துங்கன்னு. இயேசு பார்த்துட்டு போகிற வாழ்க்கையில் ஒரு அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமை வந்தா, ஆண்டவரே நான் கரத்தை கொடுப்பார், கையை கொடுப்பார். அப்படித்தானே போட்டிருக்கு. தம்முடைய கையை நீட்டி, வல்லமை உள்ள கை இன்றைக்கும் உனக்கு நீட்டப்பட்டிருக்கிறது, எனக்கு நீட்ட. நீ நினைக்காத அமிழ்ந்து போய் நீ இல்லாமல் போகிறத பார்க்கறதுக்கு உள்ளால தேவனில். நீ சத்தம் போட்டு கூப்பிடணும். அப்போ சொல்லுவார், நீ கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று உனக்கு பின்னதாக கேட்கிற. அப்போ இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, நீ என்ன கூப்பிடு. நீ இந்த அமிழ்ந்து போகிற நேரத்தில் என்ன கூப்பிடு, நீ வேற யாரையும் கூப்பிடாத, நான் உனக்கு உதவி செய்ய. அடுத்து அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நமக்கு நேரமாக நான் போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த லூக்கா 13:14 பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இயேசு தம்முடைய கையை அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை கையை மேலே கொண்டு போய் வச்சுட்டா. 18 வருஷமாக கூணி இருந்தா, போய் கையை வச்சோன்னு நிமிர்ந்துட்டா. இன்னைக்கு உனக்கு வருஷமாக சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த கரம், அந்த கை உன் மேலே படுது. பட்ட உடனே உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். உன் குடும்பத்தை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். உன் பிள்ளையை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சபையை நிமிர்ந்து நிற்க. சபையை குறித்து எனக்கெல்லாம் சரியான விசுவாசம் இருக்குது. ஒரு நாள் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த இடத்துல அநேகர் நாம் ஆராதிப்போம். ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்நாள் வரைக்கும் காத்தவர் இனிமேலும் காக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த கரம் அன்பின் பரிதபிக்கிற இயேசுனுடைய கரமாக இருக்குது. வாசிங்க சிஸ்டர் வேகமாக. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனது குஷ்டரோகியை எல்லாரும் தள்ளிடுவான், பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போய் போட்டுருவான். ஏன்? பாவத்தினால வருது. அப்போ இயேசுவை பார்க்குறான். பார்த்தா அவர் வெள்ளையும் சொல்லியமாக இருக்கிறாரு இல்லையா? ஆயிரங்களில் சிறந்தவர்,
அவர் நம்மளை கணக்கெடுப்பாரா? அவன் சொல்கிறான், சுத்தமானா இந்த சித்தமானா எனக்கு சுத்தமாக்குங்க. அவ்வளோதானே சொன்னான். நீர் ஒரு வார்த்தை சொன்னாலும் போ. ஆனால் என்ன செஞ்சா ஏசு என்ன செஞ்சாரா? இல்லை, என்ன செஞ்சாராம்? தமது கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகியை தொட்டு. நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளுனா 4 பக்கம் ஒதுங்கி ஓடிடுவோம், மேலே கீழே இடிச்சிட்டா இல்லையா? ஆனால் ஏசு தொடுறாரு. பரிதபிக்கிற அன்பின் கரம். இன்றைக்கு மாலைவில் கூடி இருக்க துடிப்பிலேயே குஷ்டரோகம் வர்றது எதுனா பாவத்தினால் வர்றதுன்னு நமக்கு தெரியும். பாவத்தினால தானே வருது. வந்தோடனே புறம்ப தள்ளிடணும். இன்றைக்கு சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் என்கிறது பொதுவான ஒரு சொல். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியே வெறுக்கிறதில்லை. அப்படியா இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ரோமருக்கு 7:17 இந்த 7ஆம் அதிகாரம் 15-17 வசனம் வரைக்கும் வாசிக்க, நான் நன்மை செய்யணும் தான் விரும்புகிறேன், நல்லவனாக இருக்கணும் விரும்புகிறேன், ஆனால் செய்கிறதோ என்னிடத்துல இல்லை. ஏனென்றால் நான் அல்ல, எனக்குள்ளே ஒரு பாவம் வாசம் பண்ணுது. இந்த பாவம் தான் என்ன செய்யணும்? அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் என்றால் கர்த்தர் சுத்தமாக்கும். நமக்குள்ளே இருக்கிற பாவம், ஏன் நான் செய்கிற பாவம் என் மனுஷி தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கலாம், பார்க்கிறவர் இருக்காரு, என் மனசாட்சிக்கு தெரியும். அப்போ என் மனசாட்சி பார்த்து நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் விடுதலை பெறணும் ஆண்டவரே அப்படின்னா என்ன விடுதலையாக கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கு மாலையில் வியாதியை கர்த்தர் குணப்படுத்துவார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். என்னது? பேதுருவையும் கூட்டிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறான். மாமியார் வீட்டுக்கு போனால் என்னது? மாமியார் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் காய்ச்சல் அப்படின்னு. ஏசு கிறிஸ்து போனார், ஒன்றும் பேசலை, உனக்காக நான் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லலை. போய் என்ன செஞ்சாராம்? கையை தொட்டாரு. தொட்ட உடனே ஜுரம் நீங்கிருச்சு. நீங்கள் ஒன்று அவன் செஞ்சா, சரி நீங்கள் சந்தோஷம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லலை. என்ன செஞ்சாலாம்? உடனே டக்குன்னு தோசையை சுட்டு கோழியை வெட்டி கறி வச்சு சாப்பிடுன்னு கொடுத்தா. நீங்கள் அதை செய்ய தேவையில்லை. மார்த்தால மாதிரி நீங்கள் அதை செய்யவில்லை. மரியாதை போல இருங்க, தேவ சமூகத்திலே காத்துருங்க, இன்னும் உயர்வை காணும். இன்றைக்கு மாலைவில் இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் எதுவாக இருந்தாலும் சரி, என்னால் முடியலை ஆண்டவரே, இந்த வேதனை என்னால் தாங்க முடியலை, எனக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்குது, இல்லாட்டி என் தகப்பனுக்கு இருக்குது, தாய்க்கு இருக்குது, சகோதரனுக்கு, சகோதரி யாருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஜெபம் கர்த்தர் அனுப்ப செய்வார். என் வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்துவேன். தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் இன்றைக்கு குணப்படுத்துவார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்து ஒரு 2 ஸ்தோத்திரத்தை பண்ணி முடிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.